Hi friends, welcome to Ellen Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் மாற்றத்தை செய்த மாற்றத்தின் நாயகன் திரு விஜய் சார் பத்தின அப்டேட் தான். விஜய் சார் சூப்பர் சார், மாஸ் பண்ணிட்டீங்க, வேற லெவல் மாஸ். அதாவது தேர்தல் ஆரம்ப கட்டத்தில் எல்லோரும் பேசிக்கிட்டோம். அங்கங்கே பேசுனதில் எல்லாத்துலேயும் மீடியாவிலையும் சரி, அரசியல் நிபுணர்கள், அரசியல் கணித நிபுணர்கள், அப்படி ஜோதிடர்கள் எல்லாருமே சொன்னது ஒரு ரொம்ப கம்மியான தொகுதிகள் மட்டும்தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நிலவச்சு. அதாவது தேர்தலின் ஆரம்ப கட்ட காலத்தில் விஜய் இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிஞ்சி போனால் ஒரு ரொம்ப கம்மியாக வாங்குவார், 10 வாங்குவார், 5 வாங்குவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்தது, விஜய் சார் கன்ஃபார்மாக ஒரு 45லேருந்து 55 வாங்குவார் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அதை தாண்டி பெரிய லெவலில் டபுளாக 107 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பர், அருமை, அட்டகாசம், பெரிய சம்பவம் பண்ணியிருக்கீங்க. அதாவது 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு, ஒரு மேஜிக் நிகழ்ந்திருக்கு. இது போல் மேஜிக் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பண்ணியிருந்தார். அப்புறம் ஆந்திராவில் என்டிஆர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ விஜய் சார் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார், அருமை, அட்டகாசம், மாஸ் கொடுத்துட்டீங்க. எல்லாமே சூப்பர். பட் இருந்தாலும் ஒரு ஜெயிச்சது ஒரு 130 சீட்டு அல்லது 120 சீட்டு அது போல் ஜெயிச்சுருந்தா பெரிய விஷயம். ஆனால் இப்போ என்னன்னா 107 அப்படிங்கிறது வேறொரு துணை கட்சிகள், சின்ன துணை கட்சிகள் இருந்தால் உங்களோட இணைந்து உங்களுடைய திட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, பெரும் கட்சிகள், இரு கட்சிகள், ஒரு கட்சி உங்களுக்கு சப்போர்ட் தர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற 50 ஆண்டு கலாச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரும் கட்சி உங்களுக்கு சப்போர்ட் தந்து டிவிக்கே வளரட்டும், அவர் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றட்டும் அப்படின்னு டிவிக்கு வளர விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. இது எந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபையில் முடியும்? அதை தாண்டி அதிமுகலேருந்து திமுகலேருந்து உங்களுக்கு தனியாக எம்எல்ஏக்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆட்சி அமைச்சா அது சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரும் சிக்கலாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இரு கட்சிகளில் 2 கட்சியுமே உங்களுக்கு டிவிகேவுக்கு தராது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. எனிவே டிவிகே ஆட்சி அமைச்சு நல்லபடியாக அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றணும், நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுல சந்தோஷம். பார்க்கலாம். விஜய் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குவோம். Super sir, super அருமை. Thank you for watching this video and see you again. Bye.